5 பைசா செலவழிக்காமல் இடைத்தரகர்கள் 1400 வாங்கி இங்க இருக்கக்கூடிய உணவு பொருள் வழங்கல் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கப்பம் கட்டிவிட்டு 2500 ரூபாய் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்கன்னா அப்ப விவசாயிகளுடைய நிலைமை பாருங்க. தன்னுடைய விளைச்சலை பறிகொடுத்து நிற்பவரை நீ விவசாயியே இல்லை என்று ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அவர்களுக்கெல்லாம் மனசாட்சி எங்கேயாவது இருக்கிறதா? இந்த விஷயத்தை இபிஎஸ் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த பாக்குறாரு. நெல் மூட்டை முளைத்து வீணா இருக்கிறதுன்னு சொல்றதுல என்ன அரசியல் காரணம் இருக்கு? எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நேரடியா போய் விவசாயிகளை சந்திக்கிறாருல, முதல்வரா இருந்தப்போ எப்போ போய் சந்திச்சாரு? இதை விட மோசமான கஜா புயல் நடந்த போது, கஜா புயல் அப்போ ஹெலிகாப்டர்ல தானே போனாங்க. இப்ப நீங்க 30 விழா நன்றி கடலூர்ல ரோடு போடுறீங்களா, தார் ரோடு, உடனே திடீர்னு மழை வந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு திடீர் மழைன்னா பாலைவனத்திலே இருந்துட்டு வந்தவர் தான் இதை திடீர்னு சொல்ல முடியும். இப்போ நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை திமுக எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனா காலையில மேயர் பிரியா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க சென்னையில 2000 பள்ளங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பள்ளங்களை கண்டுபிடிச்சு என்ன சார் போயிடும்? அதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பள்ளங்களை, குழிகளை, தரமற்ற சாலைகளை ஆராய்ந்து ரோடு போட்டு சிறப்பாக வைத்திருக்கிறோம்னு சொன்னா அது ஒரு அரசு ஆட்சி செய்யற முறை. இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா போய் விழுவதுக்கான தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான் தண்ணி நிக்குதுன்னு சொல்றாங்க. தாழ்வான பகுதிகளில் தண்ணி நிற்பதை தடுப்பதற்குத்தான் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேட்டுல தண்ணி நிக்காம இருக்கு ஒதுக்கணும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டுல மழை பெஞ்சிட்டாலே ஒரே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பிஸி ஆயிடுறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ மழை வெள்ள பாதிப்பை பார்வையிட போயிட்டு இருக்காங்க. இபிஎஸும் கூட பல்வேறு இடங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரடியா சந்திச்சுட்டு இருக்காரு. எப்படி போயிட்டு இருக்கு இந்த அரசியல் களம்? எப்படி இருக்கு இந்த மழை வெள்ளம்? நிச்சயமா சார், அதாவது மழை விவசாயிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லோட முதல்ல. அதே மாதிரி நகரங்களை பொறுத்த வரைக்கும் மழை நீரால இப்ப இதற்கு முன்னாடி காலங்கள்ல நாம சென்னையில் தண்ணீர் தேங்கியதுங்கிறத நாம ரெகுலரா பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த சமீப காலமாக நீங்கள் சென்னையை தாண்டி மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி ஒவ்வொரு நகரங்களிலும் தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதுதான் இப்ப சமீபத்திய மழையின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது. அதிலும் டெல்டா மாவட்டத்தை சொல்லவே வேண்டாம். டெல்டா மாவட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறு மழைக்கே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பை விவசாயிகள் சந்திச்சிருக்காங்க. அந்த நிலையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அந்த இடத்திற்கெல்லாம் போய், அதாவது அங்கு போவதற்கு முன்பாகவே ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையில மிக சரியாக இது போன்று கொள்முதல் விளைந்த நெல்களை கொள்முதல் செய்யாமல் நனைந்து கொண்டிருக்கிறது, நிறைய இடங்களில் நெல் முளைக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொன்னார். அப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொன்னார்? இல்ல அவரு பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இப்படி சொல்றீங்களான்னு சொல்லிட்டு உடனே எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்திற்கே போய் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள் மூலம் படம் பிடித்து இந்த தமிழ்நாட்டுக்கே பிரகடனப்படுத்துறாரு. இந்த மாதிரி பாருங்க, இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு பயிர்கள் நீர்ல விளைந்த கதிர்கள் நீரில் மூழ்கி வீணா இருக்கிறதுங்கிறத காமிச்சாரு. அதற்கு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களாக ஆமாம் 16,000 ஹெக்டேர் மழை நீரில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னாங்க. அப்ப இது எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் மிக எளிதாக கடந்து போவதற்கு முயற்சி செய்யறாங்க. இந்த மழையை அது விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார்களா? ஒரு துளி அளவும் அதில் அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை நாம் இங்க பார்க்க முடியும். 5 பைசா செலவழிக்காமல் இடைத்தரகர்கள் 1400 வாங்கி இங்க இருக்கக்கூடிய உணவு பொருள் வழங்கல் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இவர்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கப்பம் கட்டிவிட்டு 2500 ரூபாய் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்கன்னா அப்ப விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்க. இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் பண்றதுக்கு நேரம் எடுக்குது. அதுக்கு முன்னாடி மழை வந்துடுச்சுன்னா மொத்தமா போயிடும் அப்படின்றதுக்காக குறைஞ்ச விலைக்கு விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கல்ல. அப்ப நீங்க ஒரு விவசாயி இவ்வளவு நாட்கள் தன்னுடைய முதலீடுகளை எல்லாம் இருக்கின்ற எல்லாத்தையும் வைத்து பயிர் செய்கிற போது ஒரு மேட்டர் ஆஃப் 3-4-5 நாட்களுக்கு முன்னால் கொள்முதல் செஞ்சிருந்தால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாய் 1000 ரூபாய் அதிகம் கிடைச்சிருக்குங்களா சார்? அப்ப அந்த பேரிழப்பை அவர்கள் எப்படி தாங்க முடியும்? அதை ஒரு இடைத்தரகர்கள் சாதாரணமா வாங்கிட்டு போயிடுறாங்கல்ல. அப்ப இது அவர்களுக்கு மழை ஒரு பெரிய துரோகத்தை செய்தது என்றால்
இந்த அரசு காலதாமதம் செய்வது. ஏன் காலதாமதம் சொல்றோம்னா, இப்ப 4000 லாரிகளை வந்து கொள்முதல் செய்வது பணியில அவங்க டெண்டர் விட்டு எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. 4000 லாரிகளை டெண்டர் விடுவதற்கு 2 முறை டெண்டர் ரத்தாயிருக்கு. 3வது முறைதான் டெண்டர் சரி செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலதாமதம் என்பதும் ஏன் இந்த 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டு 3வது முறை டெண்டர் கோரப்பட்டு அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதுனா, இவர்கள் அந்த லாரி உரிமையாளர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை லஞ்சமாக பணமாக பெற்று அவர்கள் ஆதாயம் அடைந்த பிறகுதான் இந்த டெண்டர் ஃபைனல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி விவசாயிகள் சங்கங்கள் குற்றம் சாட்டுகிறது. அப்ப இந்த 10 லாரிகளை 4000 லாரிகளை எடுத்ததில் டெண்டர்ல முறைகேடு ஊழல் நடந்திருக்கு. தார்பாலின் 30,000 தார்பாலின் வாங்குறதா சொல்றாங்க. அந்த 30,000 தார்பாலின் தரம் குறைந்ததாகவும் விலை அதிகமாக வாங்கப்பட்டும் விவசாயிகளுக்கு கொடுக்கிற போது அது பயனற்று போகின்ற நிலைமையில இருக்கு. அதுலயே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2,60,00,000 சாக்கு பைகள் வாங்கணும்னு சொல்றாங்க. அதுலயும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, தரம் குறைந்திருக்குன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. அப்ப இந்த கால தாமதம், ஊழல், தேவையான நேரத்தில் வாங்கி உபயோகித்து நெல்லை கொள்முதல் செய்யாத தன்மை, இது அனைத்தும் சேர்ந்து இந்த அரசு விவசாயிகளினுடைய விவகாரத்தில் செயலற்று நிற்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அதுல பார்க்கணும். இப்போ வந்து பருவமழை தொடங்கிச்சு அப்படின்னாலே விவசாயிகளுடைய நெல் வந்து நனைஞ்சி முளைக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கோரிக்கை நீண்ட நாளாவே இந்த கோரிக்கை இருக்கு அப்படின்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு, ஆனா சேமிப்பு கிடங்கு இல்ல. வெட்ட வெளியில தான் நெல்லை வந்து வச்சிருக்காங்க. வெட்ட வெளியிலேயே மழை பெஞ்சா நனைஞ்சு போகுது. பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இல்ல, இதற்கு காரணம் என்னன்னா, இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல நெல் மூட்டைகள் இருப்பு வைப்பது கிட்டத்தட்ட 10 to 20 லட்சம் மூட்டைகள் அதிகமாக இருப்பு செய்வதற்கு விரிவாக்கம் செய்தோம். அதே மாதிரி இங்கேயும் நீங்க விரிவாக்கம் செய்திருக்கணும். ஏன்னா நாம வந்து ஒரு ஆண்டுக்கு மொத்தமே 40 லட்சம் மெட்ரிக் டன்னா நெல்லை விவசாயிகளிடமிருந்து இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 24 லட்சம் மூட்டைகள் அடக்குவதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்கோம்னா, இந்த 4 ஆண்டுல இன்னொரு 10 லட்சம் மூட்டைகளை அடுக்குவதற்கு உண்டான ஒரு பணிகளை இவர்கள் செய்திருந்தாலே இப்ப இதை தவிர்த்திருக்கலாமா? நான் சொல்ற 40,000 மெட்ரிக் டன் என்பது இது வந்து குறுவை சாகுபடி. இதே போன்ற 4 சாகுபடி பருவங்களை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். அப்ப இந்த காலத்துல முறையா செய்திருந்தாலே இந்த ஈரப்பதம், இந்த நனைவதையும் உழைப்பதையும் தவிர்த்திருக்கலாம். இந்த விவசாயத்திற்கென்று ஒரு தனி பட்ஜெட் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, அந்த தனி பட்ஜெட்டின் மூலம் கொள்முதல் செய்து பாதுகாப்பாக நெல் மூட்டைகளை வைப்பதற்கு என்ன அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்தது? இந்த 4 ஆண்டுல தனி பட்ஜெட் போட்டதுனால என்ன பலன்? அதற்கான இடவசதியை நீங்க பெருக்கவே இல்லைல்ல. இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது நடமாடும் கொள்முதல் நிலையம்னாங்க. எங்கேயாவது நடமாடுச்சா? செயலற்று கிடைக்க சார். தொடங்கவே இல்லையே சார், நகரவே இல்லையே சார் கொள்முதல். ஒரு பெண் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவரிடம், ஐயா எங்க இருக்கிற நகை எல்லாம் நட்டு எல்லாத்தையும் அடமானம் வைத்து நான் பயிர் வளர்த்தேன். அந்த பயிரை அறுவடைக்கு 10 நாட்கள் இவர்கள் அறுவடை செய்த நெற்கள் எல்லாம் கொள்முதல் செய்யப்படாமல் இருந்ததால் நானும் அதை அறுவடையை காலம் தாழ்த்தின, இன்றைக்கு என்னுடைய நெல் மணிகள் எல்லாம் முளைத்து விட்டதுன்னு வந்து சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு பொய்யே, ஒரு போலி விவசாயி, ஒரு பொய்யர் என்று சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா வந்து, இல்லை நான் 5 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்கிறேன் என்று சொல்கிறது. அப்போ ஒரு விவசாயியை அவர் 5 ஏக்கர் நிலத்தில் தன்னுடைய விளைச்சலை பறிகொடுத்து நிற்பவரை நீ விவசாயியே இல்லை என்று ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னால் அவர்களுக்கெல்லாம் மனசாட்சி எங்கேயாவது இருக்கிறதா? ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கவங்கள நீ விவசாயி இல்ல பொய் சொல்றேன்னு சொல்லலாமா சார்? எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்து சொன்னார் பொய் சொல்றேன். நீங்க இத்தனை மீடியாவும் கொண்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் வாயடைச்சு போய் அமைதியா இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஏன் ஓடுனீங்க? உதயநிதி எதுக்கு அங்க டெல்டாவுக்கு போனீங்க? இவ்வளவு பேர் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தானே ஓடுனீங்க. முதல்ல உங்க அப்பா என்ன சொன்னார் ஸ்டாலின்? இல்ல எதிர்கட்சி தலைவர் பொய் சொல்றாரு, நீங்க விவசாயி ஒரு பொய்யர்னு சொல்றீங்க, விவசாயி மேல குண்டர் தடுப்பு சட்டத்தை பாய்ச்சுறீங்க, போராட்டம் பண்ணாங்கன்னு. எவ்வளவு இன்னல்களை இந்த அரசு விவசாயிகள் மீது திணித்திருக்கிறது. இல்ல முதல்வரோ துணை முதல்வரோ வேளாண் துறை அமைச்சரோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த விஷயத்த வந்து இபிஎஸ் அவர்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த பாக்குறாரு. அவர் சொல்றதெல்லாம் வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் இதை வந்து பண்றாருன்னு சொல்றாரு. ஒரு நெல் மூட்டை முளைத்து வீணா இருக்கிறதுன்னு சொல்றதுல என்ன அரசியல் காரணம் இருக்கு? ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கொண்டு வந்து சொல்வதில் என்ன அரசியல் காரணம் இருக்கு? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு அப்படின்னா,
இவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது நேரடியா போய் விவசாயிகளை சந்திக்கிறாருல, முதல்வரா இருந்தப்போ எப்போ போய் சந்திச்சாரு? இந்த மாதிரி மழை வெள்ள பாதிப்பப்போ சந்திச்சாரா அப்படின்ற ஒரு கேள்வி. சார் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு சார். இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போதெல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு, ஈவன் இன்னும் இதை விட மோசமான கஜா புயல் நடந்த போது, கஜா புயல் அப்போ ஹெலிகாப்டர்ல தானே போனாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ். ஹெலிகாப்டர் மக்களை இந்த மாதிரி நேரடியா சந்திக்கல சார். இல்ல, அதுக்கப்புறம் நீங்க அதற்கான மறு உருவாக்கத்தின் போது அடுத்தடுத்த நீங்க கஜா புயலினுடைய தீவிரத்தை நீங்க ஒரு ஊரா போய் பார்க்கணும்னா அது முடியாது. ஒட்டுமொத்தமாக முதல்ல நாம அது என்ன வடிவில் எவ்வளவு கோலத்தானம் ஆடி இருக்குங்கிறத இப்ப நம்ம எல்லாம் இது இப்ப எடுத்த உடனே ஒரு ஹெலிகாப்டர் வியூல பாக்குறோம்ல, எல்லாத்தையும் ஒரு கேமராவை வந்து நீங்க உங்களை நோக்கி செலுத்துவதற்கும் உயரத்தில் இருந்து பார்ப்பதற்குமான அந்த அடிப்படையில் முதல்ல ஒட்டுமொத்தமா பார்க்கணும். அதை முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் அப்படி போனாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பாக இருக்கக்கூடியதுனால நம்ம போய் பார்க்கிறோம். அது நீங்கள் ஒவ்வொரு ஊராக போனால் அது வெள்ளம் வடிந்து அடுத்த இதுக்குதான் போய் நீங்க பார்க்க முடியும். ஒட்டுமொத்தமா பார்க்கணும் சார். அதே இதுதானே இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கும் அப்படி பார்த்தாரான்னு. நீங்க ஹெலிகாப்டர்லயே போனீங்களா? இப்போ வந்து துணை முதல்வர் போய் பார்க்கறாரு, அமைச்சர்கள் போய் பார்க்கறாங்க. அதைத்தான் சொல்ல வர்றாங்க சார். அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் அப்படி பார்த்தால் அதிமுகவினுடைய அன்னைக்கு இருந்த OS மணியன் அமைச்சர், அங்க இருக்கிற அமைச்சர்கள் போய், வேளாண் துறை அமைச்சரே போய் அங்கதானே இருந்தாரு. முதல்வர் தலைமையில எல்லா அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் வந்து முதலமைச்சர் இப்ப ஒரு படத்தை போட்டாங்க பாத்தீங்களா, அடையாறு கால்வாய் சேரும் இடத்தில் பார்வையிட்டாருன்னு. அது டெய்லி அவங்க வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் கடல் பக்கத்துல போனா அந்த இடம் வந்துருந்தாங்க. அது பார்வையிட்டதுன்னு பேரா அதுக்கு? டெய்லி வாக்கிங் போற இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்துட்டா பார்வையிட்டதா அர்த்தமாயிருமா? அப்ப இதெல்லாம் இந்த வீடியோவை நீங்க பொது வழியில விட்டுறீங்க. விட்டுட்டு முதலமைச்சர் போனார், பார்த்துட்டார் அப்படின்னு அர்த்தமா? இந்த முதலமைச்சர் செயல்பாடுகளை நீங்க அவர் பாதித்த உடனே ஹெலிகாப்டர் மூலமாக அனைத்து எங்கெங்க என்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அங்க இருந்தக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுகவினரை முடுக்கி விட்டவர் உங்களுக்கு தப்பா தெரியுறாரு. எதுவுமே செய்யாம அடையாளத்துல வாக்கிங் போயிட்டு அங்கிட்டு கடல் பக்கத்துல போய் போட்டோ எடுத்து போட்டோம் நல்ல முதலமைச்சரா? அவர் எல்லா இடங்களிலும் பயங்கரமாக செயல்படுகிறது. நேரடியா போய் சந்திக்கிறாங்க, மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கொடுக்குறாங்க. இன்னும் என்ன பண்ணணும் சொல்ல சார்? அத்தியாவசிய தேவை பொருட்கள் கொடுக்கறதெல்லாம் இந்த ஆட்சி காலத்துல வந்து அதுவும் கூட தன்னார்வலர்களை உள்ளே அனுமதிக்காமல், நீ தன்னார்வலரா, நீ பணம் கொடுக்கணுமா, சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு அராஜக செயல்பாடு சார். இது அவங்க சொல்ற சேவைன்னு சொல்றீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் இது போன்ற நிகழ்வு வந்தால் அரசு செய்வது தனியா இருக்கும். சமூக ஆர்வலர்களா நீங்க எது உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, போய் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அனைவரும் களத்துல போய் நில்லுங்க. எவ்வளவு விரைவாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதியும் நிவாரணம் கிடைக்கணுமோ அதை செய்வதற்கு இந்த அரசு ஒரு தடையா இருக்காதுங்கிற அளவுக்கு அங்க ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை வைத்திருந்தது அதிமுக அரசு சார். எந்த சொல்ல முடியாத ஆட்சி இது அப்படின்னு சொல்றாரா? கொம்பன் வேண்டாம் சார். ஒரு மூத்த குடிமகள் தன்னுடைய காலணியை கலத்தி முதலமைச்சருடைய படத்தின் மீது வீசி எறிகிறார். அந்த செயல்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு எந்த கொம்பனாலும் குறை செய்ய முடியாதுன்னு, குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. ஒரு மூதாட்டி அவர் செய்த செயல் தவறா இருக்கலாம், ஆனால் அவர் உள்ள மனதில் ஏதோ குறை இருக்கிறது, அதனாலதான் அதை செய்யறாங்க. அப்ப நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் தனிப்படை அமைத்து அவரை பிடிப்பதற்கு காவல்துறையில நீங்க தனிப்படை அமைக்கிறீங்களே, அதை விடுத்து அந்த மூதாட்டி அழைத்து, அம்மா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம், எதனால இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க, வயதுல முதியவரா இருக்கீங்க, மூத்த குடிமகளா இருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி தீர்த்து வைத்திருந்தால் தானே சார் அது ஒரு முதலமைச்சருக்கான அழகு. இது குறை சொல்ல முடியாத ஆட்சின்னா ஒரு மூதாட்டி சொல்லிட்டு போறாங்களா? அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை திமுக கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்கலையே. கொடுத்திருந்தா ஏன் அந்த மூதாட்டி அப்படி பண்ண போறாங்க? இன்னொன்று, நீங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க, அதை நீங்க உங்க திமுக மீட்டிங் தோறும் பேசுறீங்க. ஒரு மூதாட்டி அங்க போய் என்ன சொன்னாங்க, என்னப்பா 1000 ரூபாய் பேசிக்கிட்டு இருக்கு, இந்த 1000 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலையா? குறை சொல்ல முடியாத ஆட்சின்னா எது சார்? செந்தில் பாலாஜி திமுகவினுடைய ஆயத்தீர்வை மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தபோது கொள்கை விளக்க குறிப்பில் சொன்னார், கடந்த 12 ஆண்டுகளாக தமிழகத்தில் கஞ்சா பயிரிடப்படவே இல்லை என்று. அதில் 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி காலம். இன்னைக்கு கஞ்சா ஒவ்வொரு தெருவிலும் கிடைக்கிறது. எது இந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறது எது? நீங்க இத்தனை சொல்றீங்களா சார்? விவசாயிகள் பட்ட நஷ்டத்தினுடைய வால்யூமை கணக்குனுங்க சார். அதிமுக ஆட்சி காலத்துல 2 முறை
13,000 கோடி விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செஞ்சார் சார். நீங்க என்ன இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. கடன் வாங்கிதான் விவசாயம் பண்றாங்க. அந்த கடனுக்கு நீங்க தீர்வு சொல்லணும்ல, சொல்றீங்களா? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. நாங்க மின்னணு முறையில் கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் நிறைய போனா கடன் தரம் வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்க எவனாவது ஒருத்தர் வாங்கியிருக்கானா? திடீர்னு மழை வந்துட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்னு திடீர் மழைன்னா அவர் ஏதோ ஒருவேளை வேற ஏதாவது கண்ட்ரிலயோ இல்ல பாலைவனத்திலயோ இருந்துட்டு வந்தவர் தான் இதை திடீர்னு சொல்ல முடியும். சார் தமிழ்நாட்டுல இந்த மாதத்துல இந்த மழை வரும்னு தெரியாதா சார்? இது திடீர் மழையா? இதுக்கு ஆயத்தமாகுங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்யாமல் வியாபாரிகளிடம் மட்டுமே கொள்முதல் செய்கிறீர்கள் என்று போராட்டம் நடத்துறாங்க. இயற்கை இந்த மாதிரி பண்றதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இயற்கை பண்றதுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும், அதுல இருந்து மக்களை காப்பாற்றணும். இயற்கை இடர் இந்த மாதத்திலிருந்து இந்த மாதத்திற்குள் வரலாம் என்று தயார் நிலையில வைக்கணும். இப்ப நீங்க 30 விழா நல்லி கடலூர்ல ரோடு போடுறீங்களா, தார் ரோடு, உடனே ஒரு 800 மீட்டருக்கு நீங்க போறதுக்கு அலுங்காம குலுங்காம போறதுக்கு தார் ரோடு போட்டு மீட்டிங் ஸ்டேஜுக்கு போறீங்கல்ல. இதே கடந்த ஆண்டுகளில் நீங்க பார்வையிட போனா உடனே கான்கிரீட் போடுறீங்கல்ல. அப்ப மழை வரும் இந்த மாசத்துல, அதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகணுங்களா சார்? ஒவ்வொரு ஆண்டும் உடனே நீங்க இதற்கு முன்னாடி ஆண்டுகளில் இப்படி செய்தீர்கள். முன்னாடி ஆண்டுகளில் பட்ட பாடத்தை வைத்து நீங்க என்ன செஞ்சோம் நம்ம இந்த ஆண்டுல ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. சிறிய தடுமாற்றம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. அதுவும் நிர்வாக கோளாறால், சரியான நிர்வாகம் இல்லாத தன்மையால், விவசாயிகளுடைய கொள்முதல் அவர்களுடைய விளைச்சல் குறித்து எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாததால் இத்தனை இது. இப்போ நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை திமுக எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனா காலையில மேயர் பிரியா அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க, சென்னையில 2000 பள்ளங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000 பள்ளங்களை கண்டுபிடிச்சு சாலைகள் அந்த இடத்துல 2000 பள்ளங்கள் இருக்கு, அதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. எப்போ? இன்னைக்கு மேயர் பிரியா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க சென்னையில தான் இருக்கீங்க, இப்ப எவ்வளவு பள்ளங்களை மழை தண்ணீரை கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பள்ளங்களை கண்டுபிடிச்சு என்ன சார் பிரயோஜனம்? இதுக்கு பேர் மழை காலத்துல தார் சாலை போட முடியாது, ஜனவரியில நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்ப போட்டிருக்கணும்? முன்னெச்சரிக்கை நீங்க சொல்றது பின்னெச்சரிக்கை நடவடிக்கை. நானா இவங்க சொல்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பள்ளங்களை குழிகளை தரமற்ற சாலைகளை ஆராய்ந்து ரோடு போட்டு சிறப்பாக வைத்திருக்கிறோம்னு சொன்னா அது ஒரு அரசு ஆட்சி செய்யற முறை. இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா போய் விழுறதுக்கான நீங்க கண்டுபிடிச்சீங்க. பேட்ச் ஒர்க் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு சொல்றேன். அதான் சொல்ல வரேன் சார். இந்த பேட்ச் ஒர்க்கு நீங்க மழைக்காலத்திற்கு முன்னாடியே பண்ணியிருந்தா தண்ணீர் எங்கேயும் தேங்கி நிற்காது இல்லையா? தண்ணீர் தெளிவாக போவதற்கு அதுதானே உதவியா இருக்கும். அப்ப பேட்ச் ஒர்க் 20 அவங்க சொன்னதுபடி 2000 சொன்னா உண்மையிலே 20,000க்கும் மேல கூட இருக்கலாம். அடுத்து சமீப காலங்கள்ல இவர்கள் கால்வாய் குழி தோண்டி வச்சதுல இந்த சூளைமேட்டு பக்கத்துல கூட ஒரு பெண் உயிரிழக்க நேரிட்டது. இப்படி மழை தொடங்குவதற்கு முன்னே அது போன்ற அவலங்கள் இருந்துச்சுன்னா மழை தொடங்கியாச்சு, இன்னும் எத்தனை கால்வாய்கள் மூடப்படாமல் இருக்கிறது, இன்னும் மடிகால் பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்ப நீங்க இந்த வேலைகளை தொடங்கும் போது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இத்தனை கிலோமீட்டர் இந்த மழை காலங்கள் அல்லாத காலத்தில் திட்டமிட்டு அதற்குள் முடிக்கணுமா வேண்டாமா? மழை பெய்கிற போது எந்த ஒரு கழிவு நீர் கால்வாயோ குடிநீர் கால்வாயோ திறந்து இருக்க கூடாது என்பதே ஒரு சாதாரணமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும்ல. இப்போ இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா 5000 கோடியை மழை நீர் பெய்தால், அதாவது எத்தனை 30 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட 10 நிமிஷத்தில் வடிஞ்சிரும்னு மா சுப்பிரமணியம் அமைச்சர் சொன்னார். ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில நிக்காதுன்னாரு. இப்ப 5000 கோடி செலவழிச்சிட்டோன்ட்டீங்க, 100% முடிச்சுட்டேன்ட்டீங்க. இப்ப நீங்க வரும்போதே மனசாட்சி இருக்கிற சென்னையில இருக்கிறவர்களுக்கு தெரியும் மழை பெய்தால் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாகி நாம் வெளியே போய் வீட்டுக்குள் வருவதற்கு சங்கடப்படுறோம். அப்ப இதுல என்ன பணி நடந்திருக்கு? 5000 கோடியில் உங்களுடைய திட்டம் என்னதான் தெளிவான நிறைவேற்றத்தோடு நடந்ததா இல்லையான்னு பார்த்தா தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான் தண்ணி நிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது தாழ்வான பகுதிகளில் தண்ணி நிற்பதை தடுப்பதற்குத்தான் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேட்டுல தண்ணி நிக்காம இருக்க ஒதுக்கணும். அந்த பேச்சு நல்லா பேசுவாங்க சார், அழகா வார்த்தைகளை போடுவாங்க. ஆனா அத ஒரு சிறிய யோசனையோடு பார்த்தோம்னா இது எவ்வளவு ஹம்பக்கு, எவ்வளவு ஏமாத்திருக்காங்க.
தாழ்வான பகுதியில தண்ணி நிற்க கூடாது, அங்கிருந்து வெளியேற்றி ஒரு நகரத்தை வந்து மழை நீர் பாதிப்பால் நகரத்தில் தொற்று நோய் பிற நோய்கள், மக்களுடைய வாழ்வாதாரம், வசிப்பதற்கு வீடு இடிந்து விடாத தன்மை, சாலைகளில் நீர் இல்லாத நிலை இப்படி ஏற்படுத்துறதுக்கு தானே சார் அவ்வளவு நிதி போட்டோம். 5000 கோடிக்கு இப்ப என்ன வேலை பண்ணீங்க? இப்ப எந்த இடத்துல தாழ்வா இருக்குன்னு கூட தெரியாம வேலை பண்ணாங்களா? கேட்கிற நிதியை மத்திய அரசு சரியான நேரத்துல கொடுக்காததுதான் வேலைகளை துரிதப்படுத்த முடியாத ஒரு சூழல் உருவாச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சார் ஒரு மத்திய அரசிட்ட இருந்து நிதி வரலன்னா நிதியை எந்த வேகத்தில் நாம் கேட்கணும், எப்ப கேட்கணும், இந்த காண்டுக்குள் கேட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இவங்க மத்திய அரசு உரிய நேரம் நிதி, இந்த வார்த்தைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ வந்து 2026 தேர்தலை முன்னிறுத்து வந்து இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லா போயிருந்தார், எல்லா தொகுதிகளுக்கும் போனாரு. சோ அதை விட இந்த டெல்டா பகுதிகளுக்கு இபிஎஸ் போனது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது 2026 தேர்தலில் இந்த தாக்கம் வந்து எடுபடும் நினைக்கிறீங்க? நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்ன ஏற்கனவே மக்கள் சந்திப்பு பயணம் தமிழகத்தை மீட்போம் என்று போவது தேர்தலுக்கு முந்தையே போறதற்கான அடிப்படை காரணம் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, தேவை என்ன இருக்கிறது என்பதை அறிந்து ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கையை நாம கொடுத்து தேர்தலை சந்திக்கணும். அதற்கு முன்னால் ஒவ்வொரு மக்களையும் கண்கொண்டு நேருக்கு நேராக சந்திக்கணும். எவ்வளவு மக்களை சந்திக்கிறோமோ அப்பதான் அவருடைய வலியை வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் கடத்துறாங்க. அதை நாங்க அவரை ஃபீல் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பதற்காக அந்த பயணத்தை மிகச்சிறப்பா போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க டெல்டா பயணம் மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு பரவாயில்ல எதிர்கட்சி தலைவர் வந்தாருங்கிறத சொல்றதுன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் சார். பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் நின்று ஒரு ஆறுதல் கூறுகிற போது ஒரு மாறலா அவங்களுக்கு அது கண்டிப்பா அது நமக்கு தேவையில்லை, ஒரு சப்போர்ட் தேவை. அதுவும் வந்து நிக்கிறவர் யார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி 13,000 கோடி விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்தவர் ஒரு விவசாயி. இப்ப நீங்க இப்ப நானே இருக்கேன், உங்களோட உரையாடும் போது ஒண்ணு இருப்பேன் சார். ஒரு கோர்ட்டுக்குள்ள ஒரு அட்வொகேட்ஸ் இருக்கிற சபையில போனா என்னுடைய ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ள வந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு விவசாயி இன்னொரு விவசாயினுடைய துக்கத்தில் துயரத்தில் அருகிலே நிற்கிறப்போ இயல்பாகவே ஒரு எண்ணம் கடத்தல் வரும்ல. அது ஒன்று. எதிர்கட்சி தலைவர் அவர் வந்ததுக்கு பிறகுதான் மீடியாக்களுக்கு இந்த செய்தியை போகிறது. ஆம், டெல்டா பகுதியில் இவ்வளவு மூட்டைகள், இவ்வளவு நெற்பயிர்கள் நாசமாகி சேதமடைந்து வளர்ந்திருக்கிறது, நெல் மூட்டை இவ்வளவுதான் வளர்ந்திருக்குன்னு ஒரு அமைச்சர் சொன்னா நெல் வளர்ந்துருச்சுன்னா என்னது சார்? அதிமுக ஆட்சி காலத்துல நடவுணர்ற அளவுக்கு நெல் வளர்ந்துச்சு, ஆனா இப்ப வந்து லேசாதான் வளர்ந்துருக்கு அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு நக்கல் நையாண்டி. ஒரு விவசாயினுடைய வலியை உணரக்கூடிய தன்மை இங்கேதான் இருக்கு. நெல் முளைத்து விட்டது என்றாலே விளைச்சல் நாசமாயிடுச்சு தானே அர்த்தம். அதிமுக ஆட்சி காலத்தில் இதை விட அதிகமாக முளைத்தது. அதாவது இதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒரு மூட்டையில 10 மூட்டையில இதை விட அதிகமா வளர்ந்துருக்கு. ஆனால் இங்க நாசமா போன மூட்டையினுடைய அளவை பாருங்க, நெல்லின் முளைத்த உயரத்தை வச்சு சொல்றது ஒரு புத்திசாலி அரசா, ஒரு புத்திசாலி அமைச்சரா? எவ்வளவு பெரிய அந்த ஒப்பீடை பாத்தீங்களா நீங்க? அந்த ஒப்பீடுகள் அவர் சொல்ற எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மூட்டை நனைந்து விட்டது, அதை எடுக்க முடியாது, இனிமேல் அதற்கு கவனம் செலுத்துவது வீண் என்று விட்டுவிட்டால் அது உயரமா வளரதான் செய்யும். அதனால வளர்ந்தது, அதுவும் அதிமுக ஆட்சியில வளர்ந்தது என்ன ப்ரூஃப்? இப்போ இங்க கதிரான மூட்டையை காமிக்கணுமா நாங்க? அமைச்சரே புள்ளி விவரத்தோட தகவல்லாம் இல்லாம சொல்லுவாரா? அங்க நெல்லு வந்து விளைந்த நெல்கள் பாதிப்படையவே இல்லை, மழையில் மூட்டைகள் நனையவே இல்லைன்னாரு. அடுத்த நாள் வேளாண் துறை அமைச்சர் 16,000 ஹெக்டேர் பயிர், நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி நாசமடைந்துள்ளதுன்னு சொல்றாரு. இதுல என்ன புள்ளி விவரம்? யார் சொல்றது சரின்னு கேட்க சொல்றீங்க? இதெல்லாம் அரசியலுக்கு பேசுறாங்க சார். நான் அதான் சொல்றேன், இதே புள்ளி விவரம் இருக்குல்ல அவங்ககிட்ட. அதிமுக ஆட்சி காலத்தில் இத்தனை மூட்டைகள் நனைந்தது, திமுக ஆட்சி காலத்தில் இத்தனை மூட்டைகள் நனைந்ததுன்னு சொன்னா தானே புள்ளி விவரம். நாட்டினுடைய அளவு ஜாஸ்தியா இருந்தது, இது லைட்டா தான் முளைச்சிருக்கு. அது அன்னைக்கு எடுத்த போட்டோ, இன்னைக்கு அந்த போட்டோ பார்த்தா எவ்வளவு முளைச்சிருக்கும்? இப்ப நீங்க அந்த செய்தி வந்து எத்தனை நாள் ஆச்சு சார்? இப்ப போய் அந்த மூட்டை, அதே மூட்டையை பார்த்தா எவ்வளவு முளைச்சிருக்கும்? இது ஒரு வாதமா?
இப்படிதான் அவங்க விவசாய மக்களையும் அவருடைய வலியையும் ரணத்தையும் கடனையும் அணுகிறாங்கிறது. அவரும் விவசாயி தான் சொல்றாரு, நானும் விவசாயி தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிலுக்கு பிறகு அப்படி யாராவது நினைக்க முடியுமா? இல்ல இந்த விவசாய பிரச்சனை, மழைநீர் பிரச்சனையில இவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசிய விதத்தை, நடந்து கொண்ட விதத்தை, நிர்வாக ரீதியாக இயங்கிய தன்மையை வைத்து பார்த்தால் இவர் விவசாயின்னு சொல்ல முடியுமா சார்? நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்த